ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். டெய்லி சமையல் பற்றி தான் போட்டுருக்கேன். என்னடா இப்போ வேறு ஒன்றுமே போட மாட்டேங்கிறீங்களே நினைக்கிறீங்களா? இன்றைக்கி குருஷேத்திர போர் வியூகங்கள் பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், ஈகிள் அண்ட் தி ஸ்னேக் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒரு குரூப் ஈகிள் மாதிரியும் ஒரு குரூப் ஸ்னேக் மாதிரியும், அதாவது கழுகு மாதிரியும் பாம்பு மாதிரியும் சண்டை போடுவாங்க. அந்த ஈகிள் மாதிரி உள்ளது பறந்து பறந்து அடிப்பாங்க. அந்த பாம்பு மாதிரி உள்ள குரூப் வளைஞ்சி வளைஞ்சி போய் பாஞ்சு அவங்கள அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் ஞாபகம் வந்தது, இந்த குருஷேத்திர போரில் விதவிதமான வியூகங்கள் அமைச்சு போர் புரிந்தார்களே, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று நாரை வியூகம், 2 முதலை வியூகம், 3 ஆமை வியூகம், 4 திரிசூல வியூகம், 5 சக்கர வியூகம், 6 பூத்த தாமரை வியூகம், 7 கருட வியூகம், 8 கடலலை போன்ற வியூகம், 9 வான் மண்டல வியூகம், 10 வஜ்ராயுத வியூகம், அதாவது இடி முழக்கம் போன்ற வியூகம். அடுத்தது பெட்டி அல்லது வண்டி போன்ற வியூகம். அடுத்தது அசுர வியூகம், அப்புறம் தேவ வியூகம், அப்புறம் ஊசி போன்ற வியூகம், அப்புறம் வளைந்த கொம்புகள் போன்ற வியூகம். இப்படி கொம்பு இப்படி வளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி வியூகம். அப்புறம் பிறைச்சந்திர வடிவ வியூகம், பிறைச்சந்திரன் மாதிரி நின்று வியூகம். பூமாலை போன்ற வியூகம், பூமாலை போன்ற வியூகம். இப்படி ஒவ்வொரு வியூகமாக நின்று அவள் எதிராளியை தாக்குவாங்க. அது என்னென்ன வியூகங்கிறத உங்களுக்கு திருப்பியும் சொல்லட்டுமா? 1 நாரை வியூகம், 2 முதலை வியூகம், 3 ஆமை வியூகம், 4 திரிசூல வியூகம், 5 சக்கர வியூகம், 6 பூத்த தாமரை வியூகம், 7 கருட வியூகம், 8 கடலலைகள் போன்ற வியூகம், 9 வான் மண்டல வியூகம், 10 வஜ்ராயுத இடிமுழக்கம் போன்ற வியூகம், 11 பெட்டி அல்லது வண்டி போன்ற வியூகம், 12 அசுர வியூகம், 13 தேவ வியூகம், 14 ஊசி போன்ற வியூகம், 16 வளைந்த கொம்புகள் போன்ற வியூகம், 17 பிறைச்சந்திர வடிவ வியூகம், 18 பூமாலை போன்ற வியூகம். இப்படி விதவிதமான வியூகம் அமைச்சு தான் சண்டை போட்டால் அதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன புரிஞ்சுதா?